பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையில் நாம் ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் தந்த நல்ல இந்த தருணத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாய கர்த்தரின் செயலால் சீயோனில் விவரிப்போம் வாருங்கள். கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் நன்மை செய்து ஹல்லேலூயா ஆசாப் சொல்லுகிறது போல என் பரிசுத்தத்துக்கென்று என் கரங்களை நான் சுத்திகரித்தேன், கழுகி தூய்மைப்படுத்தி கொண்டேன், ஆனாலும் என் துக்கம் பெருகுகிறது என்று சொல்லுகிறது போல இந்த நாளிலும் பல நேரங்களில் இந்த வசனத்தின்படி நம்முடைய நீதி தேசத்தில் ஜனங்களிடத்தில் மறக்கப்படுகிற நேரங்கள் வரலாம். நம் நேர்த்தியாய் உண்மையாய் நடந்தும் நமக்கு எதிராக எழும்புகிற ஜனம் உண்டு. நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தும் ஜனம் நம்மை நிராகரிக்கிறவர்களும் உண்டு. இந்த காலை வேளையில் நம்முடைய நீதியை நிலைநிறுத்துகிற ஒரு தேவன் உண்டு. பயப்படாதே. மனிதன் பார்க்கிற வண்ணமாய் அல்ல தேவன் உன்னை பார்ப்பது. இந்த காலை வேளையில் நம்மை பார்க்கிற தேவன், நம்மை கூட இருந்து நடத்துகிற கர்த்தரோ அவர் நீதியை, நம் நீதியாய் நடந்தால் போதும், நிச்சயம் நீதி வெல்லும். நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய நீதியை நிலைநாட்டுவார். ஹல்லேலூயா. எந்த ஆள் சப்போர்ட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, தேவனுடைய நீதியை நிலைநாட்டுவார், நிலைநிறுப்படுத்துவார். அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் ஒரு நாள் நிச்சயம் அதை செய்வார். ஆகவே கலங்காதே. இன்றைக்கு அநீதியாய் சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கலாம். நிச்சயம் முடிவு உண்டு. ஒரு ஜெயத்தோடு கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுவார். நம்முடைய நீதியை நிலைப்படுத்துகிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. ஒரு நிமிடம் செபிக்கலாமா? நன்றி. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனை பரிசுத்தமாய் உண்மையாய் தெய்வ பயத்தோடு நடந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொறாமைக்காரர்கள், எதிராளிகள் ஆண்டவரே அநீதியை சேற்றை வாரி இறைக்கிறது போல தூற்றலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய நீதியை நிலைப்படுத்துகிற தேவன், நிலைநாட்டுகிற ஒரு கர்த்தர் உண்டு. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற எல்லா உள்ளங்களின் ஆழங்களிலும் நீதியாய் நடந்தால், நேர்மையாய் நடந்தால், தெய்வ பயத்தோடு நடந்தால், தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் நிச்சயம் என் ஆண்டவர் என்னுடைய நீதியை, நம்முடைய நீதியை நிலைப்படுத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையின் உறுதியை இந்த நாளில் கேட்கிற எல்லா இருதயங்களிலும் தருவீராக, கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இதை ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் தைரியப்படுத்தும். என்னுடைய நீதியை ஒரு நாள் தேவன் நிலைநாட்டுவார், நிலைப்படுத்துவார். சந்தோஷத்தோடு தொடர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய நீதியை நிலைநாட்டுகிற ஒரு தேவன் உண்டு. God bless you. Praise the Lord.